ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரௌண்ட் தமிழ். மார்வலோட ஐநாத் சீரிஸ் இனிஷியலாக ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சீரிஸில் இருக்கிற ரிமைனிங் 3 எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு இன்டர்வியூ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த 3 எபிசோட்ஸில் ஒரு முக்கியமான கேரக்டருமே ரிவீல் பண்ணியிருப்பாங்க, மெஃபிஸ்டோ. மார்வலோட முந்தைய படங்கள் அண்ட் சீரிஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெஃபிஸ்டோ கேரக்டர் வரப்போகிறாங்கன்னு சொல்லி நிறையவே ரூமர்ஸ் போயிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மார்வல் படங்கள் அண்ட் சீரிஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடென்டிட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க இந்த மெஃபிஸ்டோ கேரக்டரை பற்றி. நான் காமிக் புக் ஃபேன்லாம் கிடையாதுங்க. பட் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது மெஃபிஸ்டோ கேரக்டர் பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் இந்த மெஃபிஸ்டோ அமைஞ்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மெஃபிஸ்டோ கேரக்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2021 வாண்டா விஷன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வெளியாச்சு. அப்போதிருந்து இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பீர் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படங்கள், லோக்கி சீரிஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. பட் 5 வருஷமாக இந்த மெஃபிஸ்டோ கேரக்டர் எந்த ஒரு சீரிஸ் அண்ட் படங்களும் பார்த்தீங்கன்னா காமிக்கல. இப்போ இந்த ஐநாத் சீரிஸில் அவங்க காமிச்சிருக்காங்க. ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த மெஃபிஸ்டோ கேரக்டருக்காச்சும் இந்த ஐநாத் சீரிஸை பார்த்தீங்கன்னா பார்க்க வருவாங்க. இந்த ஐநாத் சீரிஸோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின் லீடான ரீரி வில்லியம்ஸ் இவங்களுக்கும் சொல்லி தனியாக ஒரு அயன்மேன் சூட்டை உருவாக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்குது. பட் நீங்கள் ஒக்காண்டோ ஃபார்வர்டு பார்த்தாலே இவங்க ஒரு அயன்மேன் சூட்டை உருவாக்கியிருப்பாங்க. பட் அது வந்து ஷூரியோட உதவி மூலியமாக உருவாக்கியிருப்பாங்க. அதனால அந்த அயன்மேன் சூட் ஒக்காண்டாலே இருக்கும். இப்போ இவங்க தனக்குன்னு சொல்லி ஒரு அயன்மேன் சூட்டை உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கான ரிசோர்ஸ் இவங்ககிட்ட இல்லை. அதுக்கான பணம் இவங்களுக்கு தேவைப்படுது. பணத்துக்காக ஒரு கிரிமினல் கேங் கூட பார்த்தீங்கன்னா சேர்றாங்க. அவங்க கூட சேர்ந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதில் வர பணத்தை வச்சு அந்த அயன்மேன் சூட்டை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. இது இவங்களுக்கு பிரச்சனையை பார்த்தினா திருப்பி வருது. அந்த பிரச்சனைலேருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையன்ற மாதிரி தான் இந்த சீரிஸை பார்த்தினா கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது டெக்னிக்கலாக நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த அயன்மேன் சூட்டை காமிச்சிருக்க விதம் நல்லாவே ஆச்சு. 2 அயன்மேன் சூட்டை காமிப்பாங்க. இனிஷியலாக வர ஒரு அயன்மேன் சூட்டு அது பார்க்கறதுக்கு செம்ம பல்காக இருக்கும். ஃபினாலே எபிசோட்ஸில் ஒரு அயன்மேன் சூட்டை காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். நம்ம ரீரி வில்லியம்ஸ் உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அயன்மேன் சூட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கான சிஜியுமே சரி, அந்த அயன்மேன் சூட்டை வச்சு அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்பலாம் சொல்ல முடியாது. 3rd எபிசோட்ஸில் ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதில் வர ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் ப்ளஸ் 5th எபிசோட் அண்ட் 6th எபிசோட்ஸ் இது 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்து அமைச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப லென்த்தாக இருக்காது. 3 to 4 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸே அமைச்சிருப்பாங்க. அது இன்னுமே லாங்காக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. அது ஓகே, காமிச்சதுக்கும் நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா பார்க்காம ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெஃபிஸ்டோவை அஃபிஷியலாக இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் மார்வலோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வில்லன். இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் படங்களை பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மெஃபிஸ்டோ கேரக்டரில் சாச்சா பேஷன் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங். அவரோட கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போக போக அவரோட ஈவில்னஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். டார்க் டோனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பேசுவார். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் அண்ட் கேஸ்டிங் வைஸாக பார்க்கும்போது இந்த மெஃபிஸ்டோக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. எப்படி நம்ம தமிழ் படங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வச்சுட்டதுக்கப்புறம் அந்த கேமியோ பேசப்படும் நிறைய இடங்களில். அந்த கேமியோக்காக ஒரு சில படங்கள் பார்த்தோன்னா ஓடி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஐநாத் சீரிஸுமே. மெஃபிஸ்டோக்காக நிறைய பேர் இந்த ஐநாத் சீரிஸை பார்க்க வருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி வில்லனா பார்க்கர் ராபின்ஸை காமிச்சிருப்பாங்க. அவர் தான் இந்த சீரிஸோட வில்லன். அவர்கிட்ட ஒரு வுட் இருக்கு, மேஜிக் வுட். அந்த மேஜிக் வுட்டை கொடுத்ததே நம்ம மெஃபிஸ்டோ தான். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நெகட்டிவ்ஸ் பக்கம் வரும்போது பார்க்கர் ராபின்ஸை காமிச்சிருப்பாங்க. அவர் தான் இந்த சீரிஸோட வில்லன். அவர்கிட்ட ஒரு வுட் இருக்கு, மேஜிக் வுட். அந்த மேஜிக் வுட்டை கொடுத்ததே நம்ம மெஃபிஸ்டோ தான். அவரோட பேக் ஸ்டோரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் ரிச் ஆகணும், அதுக்காக எனக்கு இந்த கோட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கியிருப்பாரு. இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த மேஜர் நெகட்டிவ் நான் சொல்கிறது ரைட்டிங் தான். எந்த ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கிறது பெருசாக கொடுக்கப்படலை. என் மெயின் கேரக்டர் ரீரி வில்லியம்ஸ் அவங்களுக்கே ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பெருசாக எழுதப்படலை. அவங்களோட மெயின் மோட்டிவாக என்ன இருக்குது, அயன்மேன் சூட்டை உருவாக்கணும். அந்த அயன்மேன் சூட்டை உருவாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது என்னால் முடியும், நான் பண்ணுறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களோட ஸ்டெப் டேட் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட்லேயே இறந்து போயிடுவாங்க. சரி, அவங்களால ஒரு அயன்மேன் சூட் அங்கே இல்லாத சமயத்தில் தான் அவங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அவங்க ஒரு கில்ட்டினஸ் இருந்தாலும், இதே மாதிரி மற்ற மக்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்போது அவங்க காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சி இந்த அயன்மேன் சூட்டை உருவாக்கியிருந்தாங்கன்னா வெல் குட். அதில் ஒரு நல்ல பாயிண்ட். பட் அந்த மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸுமே இவங்க அமைச்சது இல்லை இந்த சீரீஸில். இதில் அவங்க எந்த ஒரு மக்களுமே காப்பாற்றின மாதிரி எந்த ஒரு காட்சியுமே அமைச்சிருக்க மாட்டாங்க. சூப்பர் ஹீரோனா காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த ஒரு கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் நான் சொல்கிறேன். அயன்மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ரேட்டிங்குமே இருக்கணும். ஒரே சீரீஸில் மொத்தத்தையும் கொண்டு வர முடியாதுங்க. ஏன்னா அயன்மேனோட லெகசின்றது பல வருஷமாக பல படங்கள் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அயன்மேனுமே நிறைய தப்புகள் பண்ணியிருப்பாரு. பட் அந்த தப்பை எல்லாமே சரி பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்தடுத்த படங்கள் சரி, அடுத்தடுத்த சீரீஸுமே காமிச்சிருப்பாங்க. பட் ரீரி வில்லியம்ஸ் இந்த சீரீஸில் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாமே
ஒரு தப்பு பண்றான், மறுபடியும் அந்த தப்ப சரி பண்ணலான்னு பார்க்கல. அத எப்படி மறைக்கணும்னு சொல்லி பார்க்குறான். இல்ல அத விட பெரிய தப்பு தான் பண்றான். அந்த கேரக்டருக்கான ரைட்டிங்ன்றது ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ட் ரீரி வில்லியம்ஸ் புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணுன்ற மாரி காமிக்க முயற்சி பண்றாங்க. பட் புத்திசாலித்தனத்த எந்த ஒரு சீக்வென்ஸ்மே காமிச்சிருக்க மாட்டாங்க. நெறைய இடங்கள்ல சுத்தி இருக்கவங்க தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஏஐ நேட்டலி அந்த ஏஐ தான் நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காப்பாத்திருக்கும் அவள. அப்புறம் நெறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்திருப்பாங்க. மேஜிக்க பயன்படுத்தக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்க டெக் கூட பிளெண்ட் பண்ணி அந்த வில்லன தோற்கடிக்க உதவி பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ரீரி வில்லியம்ஸ புத்திசாலித்தனமா எங்கேயுமே காமிக்கல அவங்க. அந்த மாரி காமிச்சிருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருந்திருக்கும். ரீரி வில்லியம்ஸ தாண்டி அந்த வுட் போட்டிருக்க அந்த ஒரு கேங்க காமிச்சிருப்பாங்க. அந்த கேங்ல நெறைய பேர் இருக்கும். ஒரு 4, 5 பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெருசா கேரக்டர் டெவலப்மென்ட் இருக்காது. சின்னதா ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அது ஃபாஸ்ட்டா கடந்து போயிடும். ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஒரு ஹைஸ்ட்ட பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அந்த டீம்ன்ற ஒரு ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுப்பானுங்க. ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு டீமுக்கான ஒரு எஃபோர்ட்டே பார்த்தீங்கன்னா இருக்காது அதுல. ஜோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ்ல இன்னசென்ட் மாரி இருப்பாரு. அடுத்த 3 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அவர வில்லனா மாத்திருப்பாங்க. அவர நல்லவனா காமிச்சு, வில்லனா மாத்தி, மறுபடியும் நல்லவன் மாரி முடிச்சுட்டு, எதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த சீரிஸ் ரொம்ப மொக்கையான சீரிஸ்ன்னு சொல்லிட முடியாதுங்க. கண்டிப்பா மெஃபிஸ்டோக்காக இந்த ஐனா சீரிஸ பார்க்கலாம். அந்த 5த் அண்ட் 6த் எபிசோட்ல மெஃபிஸ்டோ வருவாரு. கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, இந்த சீரிஸ் ஷீ-ஹல்க் அப்புறம் சீக்ரெட் இன்வென்ஷன் இதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு மார்வல் ஃபேனா இருந்து மார்வல் படங்கள் சீரிஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, இந்த சீரிஸ் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் ரீரி வில்லியம்ஸ் கேரக்டர் எப்படி கொண்டு போக போறான்னு தெரியல. ஏன்னா ஆரம்பத்துல இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ போட்ட பிளானா இருக்கும் இது மெஃபிஸ்டோ கொண்டு வரதுக்கு. இப்ப எந்த மாரி அமைக்க போறாங்கன்னு தெரியல. 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல மெஃபிஸ்டோ எந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வருவாருன்னு டவுட்டு தாங்க. அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்ல வருவாரான்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறி தான். இவருக்குன்னு சொல்லி தனியா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரப்படலாம். அதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். உங்கள எத்தன பேர் இந்த அயனாத் சீரிஸ பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களுக்கு இந்த அயனாத் சீரிஸ் புடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்கள இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பாய். சீ யூ.